இப்போ வந்து சிட்டு வந்து ரெண்டு பர்பஸாக நம்ம பண்ணலாம். சில கஸ்டமர்ஸ் ஆர்டி பண்ணிட்டு வருவாங்க, ரெக்கரிங் டெபாசிட் மாதம் அவங்ககிட்ட ஒரு 1000 ரூபா 2000 ரூபா அப்படிங்கும்போது பேங்க்ல போட்டு சேவிங்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை விட கம்மியாக தான் இருக்கும். இப்போ 100 ரூபா நீங்கள் வச்சிருக்க பொருள் 100 ரூபாய்க்கு இப்போ இந்த வருஷம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் 107 ரூபாய்க்கு தான் வாங்குவீங்க. அந்த பொருள் வந்து அதே தான், ஆனால் அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 107 ரூபாய் ஆகிடும். ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷன். பணமோட மதிப்பு குறைஞ்சிட்டே வருது. அப்படிங்கும் போது நீங்க வந்து உங்க பணத்தை வந்து தூக்கி ரெக்கரிங் டெபாசிட்ல போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அரௌண்ட் வந்து இன்ஃப்ளேஷனை விட கம்மியாக தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதில் கிடைக்கும். அப்போ நீங்க போட்டா வந்து அது உங்களுக்கு சேவிங்ஸ்னு சொல்ல முடியும். ஒரு 6% 7% கீழே தான் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதுல நீங்க போட்டு வைக்கும் பட்சத்துல எப்படி இருந்தாலும் அந்த விலைவாசி வந்து உயர போது உங்களுக்கு வந்து உங்களோட பணத்தோட மதிப்பு இன்னும் குறையும். பீப்புள் நீட்ஸ் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். அப்போ பெட்டர் ரிட்டர்ன்ஸ் இருக்க போது ஷேர் மார்க்கெட்ஸ் அப்படி போக போது சம்டைம்ஸ் கொலாப்ஸ் ஆகிடுது. ஸோ சம்திங் இந்த மாதிரி நடக்க போகுது. ஸோ சம்திங் பீப்புளுக்கு வந்து செக்யூர்டாகவும் வேணும், இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகவும் வேணும். அப்போ அப்படிங்கும் போது பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக சிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா கம்பேரிட்டிவ்லி பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை விட கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்கே 12% வரைக்குமே வருது. ஸோ அதுவும் நம்ம ஃபிக்ஸடாக நம்ம கொடுத்துட்றோம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணுறது மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயம். அது பண்ணால் இது வந்து ஒரு பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக அவங்களுக்கு வரும் கம்பேரிட்டிவ்லி ஆர்டிக்கு பார்க்க போது. ஒரு விஷயம் நல்லதுன்னு தெரியுது, ஆனால் அதில் வந்து சில இங்கேயுமே ஒரு நல்லது விஷயம் இருக்க போது ஒரு கெட்ட விஷயமும் சேர்ந்துதான் வரும். ஸோ அப்போ எது பெஸ்ட் கம்பெனி அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. சிட்டை வந்து நல்ல ஆப்ஷன், பட் அதில் நல்ல கம்பெனியில் வரணும் அப்படிங்கும் போது ஸோ அது ஒரு ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கக்கூடிய கம்பெனியில் வரப்போது அவங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோன் ஆப்ஷன் வேணும், இல்லை இதர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ், மெயினாக இது பிஸ்னஸ் பீப்புளுக்கு யூஸ் ஆகும். பிஸ்னஸ் பீப்புள் என்ன அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டெய்லி ஆப்ரேஷன்ஸ் அவங்களால வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்க முடியாது. எக்ஸசிவாக அமௌண்ட் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக பிஸ்னஸில் வந்து புது அப்கிரேட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். டே டு டே ஆப்ரேஷன்ஸ் இருக்கும், எம்ப்ளாயிஸ் சேலரிஸ் இருக்கும், ரெண்டல்ஸ் இருக்கும். இது எல்லாமே வெண்டார்ஸ் மேனேஜ்மெண்ட் நிறைய இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேஷ் ஷார்ட்டேஜ் ஆகும். ஸோ அப்போ அப்படிங்கும் போது அதை பேலன்ஸ் பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஸோ அப்போ அப்படிங்கும் போது ஒரு சிட்டை யூஸ் பண்ண போது அவங்களுக்கு இது ஒரு ஸ்டெபிளைசர் மாதிரி. ஒரு கரண்ட் எப்போ ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னா ஸ்டெபிளைசர் வந்து அதை நியூட்ரல் பண்ணுதோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெபிளைசர் தான் இது. ஸோ ஒரு பிஸ்னஸ் மோடில் இருக்க போது அவங்க வந்து சிப் யூஸ் பண்ண போது அவங்களுக்கு தேவையான போது வந்து சிப் அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லாத போது அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பணம் நீடு இருக்கவங்களுக்கு இது ஒரு லோன்னா சேவிங் ஆகும். இல்லை தேவையில்லை எக்ஸஸ் ஃபண்ட் இருக்குன்னா அதில் போட்டு வைக்க போது அதுக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ், அதாவது இன்ஃப்ளேஷனை விட பெட்டர் ரிட்டர்ன்ஸும் கிடைக்குது நம்ம அதில். ஸோ இதுதான் நம்மளோட கோர் ஐடியா. ஸோ இதனால தான் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் இதில் சிட்டில் இன்வால்வ் ஆகிறதும் ஜாஸ்தியாக இருக்குது. யார் வந்து ப்ராம்ப்ட் பேமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த கஸ்டமர்ஸுக்கு எங்களோட ப்ராஃபிட் ஷேர்லேருந்து 10% அவங்களுக்கு அலோகேட் பண்ணிடுவோம். ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வந்து டிஜிட்டலைசேஷன் கட்டாங்க. ஈச் அண்ட் எவ்ரி டியூ அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க தான் டியூ கட்டுவாங்க. டியூ கட்டுறதை வந்து ப்ராம்ப்டாக கட்டுறதுக்கு எங்களோட ப்ராஃபிட் ஷேர் பிகாஸ் வி என்கரேஜ் தம். மேக்ஸிமம் நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாமே 90% ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து நம்மளது ப்ராம்ப்ட் பேமெண்ட் டேட்டுக்கு முன்னாடி அட்வான்ஸாக கட்டக்கூடிய கஸ்டமர்ஸ். ஏன்னா நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம், அதுக்கான ரிவார்ட் பாயிண்ட். ஸோ ஒரு ரெஜிஸ்டர்ட் கம்பெனியான அவங்க பார்த்து போகும்போது அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் வந்து இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. சிட் ஃபண்ட்ஸ் கீழே ரெஜிஸ்டர் ஆன கம்பெனியாக இருந்ததுன்னா நாளைக்கு அது ப்ராப்ளம்னா கூட நம்ம அதை ரீச் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்போ எப்பவுமே வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் கம்பெனிகிட்ட போகிறதுங்கிறது பெட்டர். இன்னொன்று செகண்டரி, ஓகே ரெஜிஸ்டர்ட் கம்பெனியில் யார்கிட்ட போகிறது? ரெஜிஸ்டர்ட் கம்பெனிஸே நிறையா இருக்குது. அப்படிங்கும் போது எத்தனை வருஷமாக இருக்காங்க, எத்தனை வருஷம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸோட இருக்காங்கிறது பார்க்கணும். ஸோ ரொம்ப வருஷமா இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னா இல்லை. தேர்ட், அவங்களோட எந்த அளவுக்கு அவங்க கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது, எந்த அளவுக்கு அவங்க டிஜிட்டல். ஏன்னா டிஜிட்டல்ங்கிறது ஏன் திரும்ப நான் பேசுகிறேன் அப்படின்னா இட்ஸ் அ மேண்டேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வர்றாங்க, அவங்களுக்கான ப்ராசஸ் டிலேவாக இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னா ஒரு பேமெண்ட் வாங்குறதுக்கே அவங்க வந்து கிட்டத்தட்ட மந்த் கணக்காக அலைய வேண்டியது, இல்லை ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறதுக்காக, டாக்குமெண்ட் சப்மிஷன்ஸ்க்காக. பட் ஒரு டிஜிட்டலைஸ்டாக இருக்க ஒரு கம்பெனியில் வந்து எல்லா ப்ராசஸும் குவிக்காக இருக்கும். ஸோ சீக்கிரமாக அவங்க பேமெண்ட்ஸை வந்து ஈஸியாக வாங்க முடியும். ஸோ இதெல்லாமே ஒரு முக்கியமான விஷயமா நான் எப்பவுமே நாங்கள் வின் 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 அப்படிங்கிற ஃபிலாசபியில் தான் இருக்கோம். ஃபர்ஸ்ட் வின் எப்பவுமே கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணும். கஸ்டமர்ஸ் கொடுக்குற காசுக்கு மீறி நம்ம சர்வீஸ் இருக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட், எம்ப்ளாயி. நம்மளை நம்பி ஒருத்தர் கெரியர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளை நம்பி எம்ப்ளாயிஸ் வந்திருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் கெரியர் கொடுக்கணும், அவங்களோட கெரியரில் க்ரோத் கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் கொடுக்கணும். செகண்ட் வின் எம்ப்ளாயி கூட. தேர்ட் வின் யாருன்னா நம்ம தான். ஸோ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கும் பர்சனல் க்ரோத் வேணும், பிராண்ட் க்ரோத் வேணும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்.
ஸோ அப்படிங்க போது நம்மளும் அதை அச்சீவ் பண்ணணும், மற்றவங்களையும் அதை அச்சீவ் பண்ண வைக்கணும். ஸோ கஸ்டமர்ஸ், எம்ப்ளாயீஸ் அண்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ் 3 வின்னையும் நம்ம எப்பவுமே பண்ணணும். இதுதான் எங்களோட கோர் ஃபிலாசபி.